நம்ம வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லேயே ரெண்டு விதம் இருக்குது. மேஜர் ஸ்ட்ரக்சர், மைனர் ஸ்ட்ரக்சர். நம்ம பார்த்தது வந்து மேஜர் ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ ஒரே டைமில் எல்லாமே நம்ம பார்க்க கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் அடுத்த வீடியோவில் நான் இது பண்ணியிருக்கேன். இதில் என்ன கான்செப்ட்னா, மேஜர் ஸ்ட்ரக்சர் இதில் வந்து ஹை டு லோ போகிறது வந்து மார்க்கெட் வந்து டைரெக்டாக அப்படியே மேலேருந்து கீழே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாலாம் வந்துடாது. அதுக்கு மைனர் ஸ்ட்ரக்சர் எப்படி போகும்னா, ஹைலேருந்து லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை. அதுக்கப்புறம் இங்கேருந்து சேம் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. அதுக்கப்புறம் லோவர் ஹை, ஹையர் லோ, சாரி சேம் ஹை, அதுக்கப்புறம் லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, மைனஸ் ஸ்ட்ரக்சர் வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த சேம் லோ வச்சுருக்கு. ஸோ ஒரு நிமிஷம், சேம் லோ வச்சுருக்கோம். ஸோ இந்த ஹையை பிரேக் எப்போ பண்ணுதோ ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக மாறும். அதுக்கப்புறம் இந்த லோவை எப்போ பிரேக் பண்ணுதோ அதுலேருந்து ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டாக மாறும். ஸோ இந்த மாதிரி தான் மைனஸ் ஸ்ட்ரக்சர் வரும். இது மாதிரி தான் மார்க்கெட் வந்து மூமெண்ட் கொடுக்கும். அதே மாதிரி அப் ட்ரெண்ட்லேயும் சேம் அதே தான். ஹையர் ஹை வச்சுருக்குன்னா அங்கேருந்து கீழே வரும், லோவர் லோ. இது வந்து மைனஸ் ஸ்ட்ரக்சரில் வரும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சேம் லோ வச்சுட்டு அதை ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஹையர் ஹை வச்சு ஹையர் லோ வச்சு மறுபடியும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ சேம் ஹை வச்சுட்டு மறுபடியும் பிரேக் ஆகும், பிரேக் ஆகி இந்த மாதிரி மைனஸ் ஸ்ட்ரக்சர் போயிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம எப்போ இது மாதிரி இருக்கிறத நம்ம கண்டுபிடிப்போம்னா, எப்போ இந்த கான்செப்ட் நமக்கு யூஸ் ஆகும்னா, ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்துட்டு இப்போ மந்த்லியில் பார்த்துட்டு வருவோம். ஆனால் வீக்லிலேயோ டெய்லிலேயோ 4 ஹவர்ஸ்லேயோ வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் வர இம்பல்ஸ்க்கு ஒரு கரெக்ஷன் வர மாதிரி இருக்கும். மந்த்லி கேண்டிலுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா வரும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸுக்கு தான் இந்த மேஜர் ஸ்ட்ரக்சர்லேருந்து மைனஸ் ஸ்ட்ரக்சர் ரெண்டு இதாக பிரிக்கிறோம். ஸோ இந்த மைனஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கம்பல்சரி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்தால் தான் நமக்கு தெரியும். ஸோ இதில் என்ன கான்செப்டுக்கு இது சொல்ல வரோம்னா, இப்போது ட்ரெண்ட் வந்து முக்கியமான விஷயம் வந்து ட்ரெண்ட் வந்து இங்கேருந்து இது வரையும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேவா? இது வந்து மேஜர் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இதில் நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். டவுன் ட்ரெண்ட் வருதுன்னா நம்ம வந்து புட் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் போகணும். அதை வந்து எங்கே போகணுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த லோவர் ஹையில் ஒரு என்ட்ரி போடுறீங்கன்னா லோவர் லோ வர்ற வரையும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து மேஜர் ஸ்ட்ரக்சர். அப்போது இதில் என்ன ஆகும்னா, நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இந்த இடத்துல அப் ட்ரெண்ட் போகிற இடத்துல இந்த மைனர் ஸ்ட்ரக்சரில் வந்து இங்கே அப் ட்ரெண்ட் மாறும். ஓகேவா? இந்த இடத்துலேருந்து அப் ட்ரெண்ட் மாறுது. ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் பை பண்ணக்கூடாது. இங்கேருந்து பை பண்ணி ட்ரெண்டு வந்து எப்போ வேணாலும் ரிவர்ஸ் ஆகும். 50%ம் போகலாம், இல்லைனா உடனே கூட ரிவர்ஸ் ஆகலாம். அதனால் நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி ஆகக்கூடாது. ஸோ இந்த ஹையர் லோவை எப்போ பிரேக் பண்ணுதோ அங்கேருந்து நீங்கள் செல் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ டவுன் ட்ரெண்டில் கம்பல்சரி நீங்கள் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்க போது மட்டும்தான், லோவை பிரேக் பண்ணி கீழே வந்துகிட்டு இருக்கும்போது இந்த ஸ்விங்கில் மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா லாஸ் ஆகும், கண்டிப்பாக லாஸ் ஆகும். இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணக்கூடாது. இந்த விஷயமும் சொல்ல மாட்டாங்க யாருமே. இதில் கான்செப்டே இதுதான், மெயினான கான்செப்ட். நீங்கள் வந்து மைனர் ட்ரெண்டில் நீங்கள் வந்து
மைனர் ஸ்ட்ரக்சரில் டவுன் ட்ரெண்ட் இந்த ஸ்விங் வரும்போது தான் எப்படின்னா போயிட்டு லோ லோவர் லோ லோவர் ஹை லோவர் லோ. ஸோ இப்படி வரும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்த லோவை பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த லோவை பிரேக் பண்ணும்போது கரெக்டாக இந்த லோவை பிரேக் பண்ணி இங்கே வரும்போது இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டில் வர முடியும். நீங்கள் ஹோல்ட் பண்ணி எவ்வளோ தூரம் இந்த ஸ்விங் முடியுதோ அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம பண்ணணும். ஸோ இது வந்து மைனர் ஸ்ட்ரக்சர். இதை லேர்ன் பண்ணுங்கள். நம்ம ப்ராக்டிஸில் அடுத்தடுத்த வீடியோ போகும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதை கரெக்டாக பாருங்கள். சப்போஸ் ஏதாவது புரியலைன்னா இன்னொரு வாட்டி கூட செக் பண்ணி பாருங்கள். வீடியோ இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணி கரெக்டாக என்ன சொல்கிறோன்றதை நான் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.